கேள்வி எண் 1. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு குடியுரிமை பற்றி கூறுகிறது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, பகுதி 2. கேள்வி எண் 2. இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 1955. கேள்வி எண் 3. இந்திய குடியுரிமை சட்டம் இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 9 முறை. கேள்வி எண் 4. இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் எந்த மாதிரியான குடியுரிமையை வழங்குகிறது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ஒற்றை குடியுரிமை. கேள்வி எண் 5. இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து பெறப்பட்டது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். கேள்வி எண் 6. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2 எந்த சட்டப்பிரிவு குடியுரிமை பற்றி விளக்குகின்றன? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, சட்டப்பிரிவு 5 முதல் 11 வரை. கேள்வி எண் 7. குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் தன் குடியுரிமையை எத்தனை வழிகளில் இழப்பர்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 3 வழிகள். கேள்வி எண் 8. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமை பற்றி குறிப்பிடும் பகுதி எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, பகுதி 3. கேள்வி எண் 9. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 3 குடியுரிமை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, சட்டப்பிரிவு 12 முதல் 35 வரை. கேள்வி எண் 10. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆரம்ப காலத்தில் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்தன? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 7 அடிப்படை உரிமைகள். கேள்வி எண் 11. தற்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை அடிப்படை உரிமைகள் உள்ளன? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 6 அடிப்படை உரிமைகள். கேள்வி எண் 12. இந்திய அரசியலமைப்பில் பகுதி 3 எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, இந்தியாவின் மகா சாசனம். கேள்வி எண் 13. அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமையை வழங்கும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, சட்டப்பிரிவு 32. கேள்வி எண் 14. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை எவ்வாறு அழைக்கப்படும்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, நீதி பேராணை. எண் 15. இந்தியாவில் சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணை எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, நீதி பேராணை. கேள்வி எண் 16. குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் எந்த முறையில் குடியுரிமை பெற முடியும்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, மேலுள்ள அனைத்தும். கேள்வி எண் 17. குடியுரிமை சட்டம் 1955 படி கீழ்காணும் எந்த வழிகளில் குடியுரிமையை இழப்பர்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, மேலுள்ள அனைத்தும். கேள்வி எண் 18. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்று கூறும் அரசியலமைப்பு விதி எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, சட்டப்பிரிவு 14. கேள்வி எண் 19. மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுவதை தடை செய்யும் விதி எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, சட்டப்பிரிவு 15. கேள்வி எண் 20. பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளிக்கும் அரசியலமைப்பு விதி எது?
ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 16. கேள்வி எண் 21. தீண்டாமையை ஒழித்தல் பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 17. கேள்வி எண் 22. இராணுவம் மற்றும் கல்வி சார்ந்த பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்கும் அரசியலமைப்பு விதி எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 18. கேள்வி எண் 23. கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 23. கேள்வி எண் 24. தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தொடர்வதை தடுக்கும் அரசியலமைப்பு பிரிவு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 24. கேள்வி எண் 25. சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 29. கேள்வி எண் 26. சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 30. கேள்வி எண் 27. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறும் அரசியலமைப்பு விதி எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 32. கேள்வி எண் 28. எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் பற்றி கூறும் விதி எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 27. கேள்வி எண் 29. ஒரு சமயத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உண்டு என்பதை கூறும் அரசியலமைப்பு விதி எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 25. கேள்வி எண் 30. சமய விவரங்களை நிர்ணயிக்கும் உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 26. கேள்வி எண் 31. மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை பற்றி கூறும் விதி எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 28. கேள்வி எண் 32. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் ஆகியவை வெளியிடும் நீதி பேராணைகள் எத்தனை? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 5 வகை. கேள்வி எண் 33. அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி உச்சநீதிமன்றம். கேள்வி எண் 34. உச்சநீதிமன்றத்தை அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைப்பதற்கு காரணம் என்ன? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி நீதி பேராணைகள் வழங்குதல். கேள்வி எண் 35. இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா சட்டப்பிரிவு 32 என்று கூறியவர் யார்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். கேள்வி எண் 36. சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பது எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஆட்கொணர்வு நீதி பேராணை. கேள்வி எண் 37. மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள உதவுவது எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. கேள்வி எண் 38. ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுப்பது எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி தடையுறுத்தும் நீதி பேராணை. கேள்வி எண் 39. உயர்நீதிமன்றம் ஆவணங்களை பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றத்திற்கு இடும் ஆணை எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஆவண கேட்பு பேராணை. கேள்வி எண் 40.
சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகங்களை கைப்பற்றுவதை தடை செய்யும் பேராணை எது? ஆன்சரை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.